கிருஷ்ணகிரியில் பெரிய மாரியம்மன் கோவில் அருகில் எப்ப வேண்டுமானாலும் விழுந்து விடுவேன் என பரிதாபத்துடன் இயங்கிக் கொண்டு இருக்கும் டிரான்ஸ்பாரமால் பெரும் விபத்து நடந்துவிடாமல் இருக்க உடனடியாக சரி செய்திட வலியுறுத்தி சமூக ஆர்வலர்கள் மின்வாரிய பொறியாளரை சந்தித்து கோரிக்கை மனுவினை கொடுத்தனர். கிருஷ்ணகிரி சென்னை சாலை பெரிய மாரியம்மன் கோவில் அருகில் டிரான்ஸ்பாரம் உடன் மின்கம்பம் உள்ளது. சிமெண்ட் மின்கம்பம் மிகவும் பழுதடைந்த நிலையில் விழும் நிலையில் சிமெண்ட் கம்பங்கள் உள்ளது. மழை காற்று காலங்களில் வேகமாக காற்று வீசினால் டிரான்ஸ்பாரம் எப்ப வேண்டுமானாலும் விழுந்து விடுவேன் என பரிதாபத்துடன் இயங்கிக் கொண்டு இருக்கும் டிரான்ஸ்பாரமால் பெரும் விபத்து நடந்து விடுமோ என்ற அச்சமும் அப்பகுதி மக்களிடையே எழுந்துள்ளது. மேலும் இந்த டிரான்ஸ்பாரமில் அருகில் கோவில், வீடுகள், கடைகள் அதிக அளவில் இருப்பதால் எந்த நேரமும் மக்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். இதனால் பெரும் விபத்து ஏற்படும் முன்பு எப்ப வேண்டுமானாலும் விழுந்து விடுவேன் என்ற மரண எச்சரிக்கையுடன் காட்சியளிக்கும் இந்த டிரான்ஸ்பாரமை மாற்றி புதியதாக அமைத்திட வலியுறுத்தி சமூக ஆர்வலர் கிருஷ்ணகிரி மின்வாரிய பொறியாளரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தனர். மேலும் இது குறித்து சமூக ஆர்வலர் கூறுகையில், மிகவும் ஆபத்தான நிலையில் காணப்படும் இந்த டிரான்ஸ்பாரமால் மிகப்பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற பெரிய மாரியம்மன் கோவில் அருகில் இருப்பதால் தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து செய்வார்கள். அது மட்டுமின்றி ஏராளமான வீடுகளும் கடைகளும் உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மக்களை அச்சுறுத்தும் வகையில் காட்சியளிக்கும் இந்த குறைக்கார டிரான்ஸ்பாரமரை மாற்றி புதிய டிரான்ஸ்பாரம் அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சரி, தேர்நிலை தெருவு பெரிய மாரியம்மன் கோயில் அருகில் டிரான்ஸ்பாரம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால அது போட்டுது. அந்த கம்பெல்லாம் பாருங்க பழுதடைந்து அது எப்போ கீழே விழுன்னு தெரியாதுங்க. அது கீழே விழுந்தாக்கா மிகப்பெரிய ஆபத்து பொதுமக்களுக்கு ஏற்படும். அதே சமயத்தில் கோயிலுக்கு பக்தர்கள் வராங்க, பொதுமக்கள் நடந்து போகிறாங்க, ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக அதை நாங்கள் இன்று தினம் போயிட்டு முடிய கிருஷ்ணகிரி மின்சார வாரியம் மேற்பார்வை பொறியாளர் அவர்கிட்ட வந்து நான் நுகர்வோர் சார்பில் மனு கொடுத்தேன். அவரும் உரிய காலத்துக்குள்ள உடனே நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காரு. இது சீக்கிரம் உடனடியாக, ஏன்னா மக்களுடைய பிரச்சனை இது, உடனடியாக இதை வந்து மக்களுக்கு ஆபத்து விளையக்கூடிய இந்த டிரான்ஸ்பரை உடனடியாக மாற்றி புதுசாக அமைக்கணும் சார். புதுசாக அனுப்பி புதுசாக அதை பராமரிப்பு செய்ய நான் கேட்டுக்கிறேன்.